வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்ல தினமணி பேப்பர் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மார்ச் 11. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூஸ் பேப்பர் தான் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஹெட்லைன்ஸ் பாருங்க. தேசிய அட்டவணையில் பொண்ணுக்கு வீங்கி தடுப்பூசி பொது சுகாதாரத்துறை வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி பாதிப்பு அதிகரித்து வருவதால் தேசிய தடுப்பூசி அட்டவணையில் MMR அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லா அந்த தடுப்பூசி வந்து சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினரிடையே பரவும் பொண்ணுக்கு வீங்கி எனப்படும் மம்ஸ் நோயானது பாராமைக்ஸ்கோ வைரஸ் பரவுகிறது. அந்த பாராமைக்ஸ்கோ வைரஸ் அதனாலதான் பொண்ணுக்கு வீங்கி அதாவது பரவுது. அது வந்து மம்ஸ் சொல்லுவாங்க. இது காதுகள் மற்றும் தாடைக்கு இடையே உள்ள பகுதியில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. உமிழ்நீர் சுரப்புகளில் அத்தகைய வீக்கம் உருவாததால் கடுமையான வலி மற்றும் காய்ச்சல் ஏற்படக்கூடும். அதனுடன் தலைவலி, பசியின்மை, கன்னங்கள் வீங்குதல், சோர்வு உள்ளிட்ட அறிகுறிகள் வந்து காணப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 2021-22 வெறும் 61 பேருக்கு மட்டுமே அந்த பாதிப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் 2022-23 129 பேருக்கு வந்து தொற்று வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2023-24 அந்த ஆண்டை ஒப்பிடும்போது பல மடங்கு உயர்ந்து 1091 அதிகரித்தது. அதனால இந்த MMR இந்த தடுப்பூசி வந்து கண்டிப்பா வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ MMR பார்த்தோம்னா மீசல்ஸ் மம்ஸ் அண்ட் ரூபல்லா அந்த தடுப்பூசி வந்து போடணும் அப்படின்னு பொது சுகாதாரத்துறை வந்து வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்து ஜார்ஜ் டவுனில் 160 ஆண்டுகால பழமையான கட்டடத்தில் பதிவுத்துறை அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னைனா ஜார்ஜ் டவுன். ஸோ பதிவுத்துறைக்கு சொந்தமான இந்த கட்டிடம் 160 ஆண்டுகள் வந்து பழமையானது. அப்புறம் இந்த கட்டடம் 1864 ஆண்டு இண்டோ சாராசனிக் கட்டடக்கலை நயத்துடன் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட்டடம் எப்போ கிடைக்கும்? ஜார்ஜ் டவுன்ல 1864 இண்டோ சாராசனிக் கட்டடக்கலை அந்த மெத்தட்ல வந்து கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டைல்ல வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து திருக்குறள் இருக்கு. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் என கருதினாலும் கைகூடும். இது வந்து காலம் அறிதல் அந்த திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குடியரசு துணைத் தலைவர் உடல்நிலையில் முன்னேற்றம் எய்ம்ஸ் தகவல் சொல்லியிருக்காங்க. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தாங்கர் அவரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமா இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தாங்கர் ஹெல்த் வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி. கனடாவோட புதிய பிரதமர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து யாருன்னா மார்க் கார்னி. ஸோ இதான் இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்க. நிறைய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதை பாருங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப வந்து யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.